இந்த முழு கதை ஆதியாகமம் 1:1 தொடக்கம் ஆதியாகமம் 3:24 வரை. நான் வானத்தையும் பூமியையும் படைக்கிறேன். தேவன் நீரின் நடுவில் ஆகாயத்தை உருவாக்கினார். இந்த ஆகாயம் பூமியை மூடட்டும். நீர் ஒன்று சேர்ந்து கடலாகட்டும். அந்த நிலத்தில் புல், செடிகள், மரங்கள் அனைத்தும் வளர ஆரம்பித்தது. பகலை ஆள சூரியன் இருக்கட்டும், இரவை ஆள சந்திரன் இருக்கட்டும். நீர் உயிர்களால் நிரம்பட்டும். ஆகாயத்தில பறவைகள் பறக்கட்டும். பூமி முழுவதும் உயிர்களால் நிரம்பியது. மனிதனை நம்முடைய சாயலின்படி உருவாக்குகிறேன். தேவன் ஜீவசுவாசத்தை ஊதினார். இது என்ன அழகான உலகம்! ஆதாமே, இந்த தோட்டம் உனக்காக. இந்த எல்லா உயிர்களையும் கவனித்துக்கொள். ஆனால் இந்த மரத்தின் கனியை மட்டும் சாப்பிடாதே. ஆமாண்டவரே, ஆதாமுக்கு துணை இல்லை. தேவன் ஆதாமின் விலா எலும்பிலிருந்து ஏவாளை உருவாக்கினார். இவள் என் எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்ட என் துணை. அவர்கள் தேவனுடன் அமைதியாக வாழ்ந்தார்கள். இந்த கனியை சாப்பிடாதே என்று தேவன் சொன்னாரா? சாப்பிட்டால் நாம் மரித்து விடுவோம். இல்ல, நீங்கள் மரிக்க மாட்டீர்கள். நீங்கள் தேவனை போல் ஆவீர்கள். அவர்கள் தேவனுடைய கட்டளையை மீறினார்கள். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? நான் பயந்தேன். நான் நிர்வாணமா இருக்கிறோம். இந்த பொன்தான் எனக்கு கொடுத்தாள். இல்ல இல்ல, இந்த பாம்பு என்னை ஏமாற்றியது. நீ வயிற்றினால் ஊர்ந்து செல்வாய். ஆதாமே, நீ உழைத்து உண்ணுவாய். ஏவாளே, நீ வலியுடன் பிள்ளையை பெற்றெடுப்பாய். அந்த நாளிலிருந்து மனிதன் பூமியில் உழைத்து வாழ ஆரம்பித்தான்.